காரணத்தால் பிறந்து குந்தி போஜ அரசனுக்கு நான் வளர்ப்பு மகள். குந்தி போஜன அரசனுக்கு வளர்ப்பு மகள். ஆமா. ஒரு நாடாளக்கூடிய அரசனுக்கு புத்திர சந்தானம் இல்லாத காரணத்தினால் சரிமா என்னை தத்து பிள்ளையாக எடுத்து கடற்கரையை சேர்ந்த காகமும் பொன்னிறமாகுமா, அது போல என்னை ஒரு வளர்ப்பு பிள்ளை என்று பாராமல் தன் அங்கத்திலே பிறந்த குழந்தை போல பாவித்து நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் சந்தன கட்டளையில தங்க தாளான தொற்றில பாலோடு அன்னத்தை பகிர்ந்து கொடுத்து ஒரு கண்ணை எப்படி இமை காக்குமோ அது போல சரி என்னை காத்து வளர்த்து ஆளாக்கி வந்தார் குந்திபோஜ மகாராஜன். அப்படி ஒரு நாட்டு அரசனுக்கு நான் மகளாக வாழ்ந்து நான் யார மனம் முடித்தேன்? யாரம்மா? என் மனவாளை அது தெரியுமா? கணவர் யாரு? அடியே என்ன பாண்டுராஜே மகாராஜனை மனம் முடித்து பாண்டவ ஐவராஜாக்கள் நான் தாய் இருந்தாலும் பாண்டவ ஐவராஜாக்களுக்கு தாய் தில்லி அஸ்னாபுரத்து ஆள பிறந்த மும்மூர்த்தி போல என் மச்சாண்டாரே விளங்கி வரக்கூடிய திரதராட்சி மகாராஜன், இரண்டாவது என் கணவர் பாண்டு மகாராஜன், என் கொழுந்தனார் இதன மகாராஜன், காந்தாரி என்ற பணம் என்னை மனம் முடித்து என் மச்சாண்டருடைய தேவிமார்களுக்கு சரியாக 100 புத்திரர்கள். ஏ சாமி, சரியா 100 புத்திரர்களா? ஆமா, 100 மக்களாமா? பாண்டு மன்னனை கல்யாணம் முடித்து நான் மைந்தன் அல்லாத பாவி. அந்த காலம் முடிந்து நம்ம நாட்டை ஆண்டு நமக்கு ஈமத்தடங்க செய்ய ஒரு புத்தகம் தானே வர வேண்டுமே. அப்படின்ற காரணத்தினால் சல்லி பூபதி தங்கையாக வழங்கக்கூடிய மந்திராதேவியை என்னோடு சம்மதத்தோடு என் கணவருக்கு 2வது நாளமாக மனமுடித்து வைத்து அப்படி இருந்தாலும் அவளுக்கும் புத்திரமில்லை. ஒரு நாள் ஒரு தினத்தில் 1 கோடி அதாவது தேனை அழுத்து கொண்டு 1 கோடி கானகத்துக்கு வேட்டைக்கு போனார். அப்ப என் தங்கை சொன்னா, சாமி பிள்ளை இல்லாத குறையங்களை வாட்டி வளர்க்குது, அதனால நீங்க வனத்தில் வேட்டையாடி வருங்கள், நாங்க இந்த வன புதுமையை பார்த்து வருகிறோம். சரி, வனப்புதுமை எங்களை அழைத்து போகணும் நிச்சயமாக என்று என் மனவாளத்தில் கூறினோம். அவர் என்னமா சொன்னாரு? மனைவி மேல் உள்ள ஆசையால் மறுக்காத என் கணவர் உடனடியாக எங்களை அழைத்துக் கொண்டு புறப்பட்டார் சிறங்கிவானம். அங்கே சென்று அழகான 2 புள்ளிமான் விளையாடி கொண்டிருந்தது. அப்பொழுது அந்த புள்ளிமானை பிடித்து தர வேண்டும் என்று என் தங்கையால் அவருடைய அடவாதத்தால் மனைவி ஆசைப்பட்டு விட்டாலே இந்த மானை பிடித்து அரண்மனையில் கட்டினா பிள்ளை இல்லாத குறையாவது நீங்கும் அப்படி என்று அம்பெடுத்து நாணி பூட்டி அடித்தார் அந்த மான் மீது. அந்த மானாக இருந்தது யார்? அமுதண்ட மகாமுனிவரும் அவர் தேவியாகப்பட்ட குருபத்தினியும் உடனே சேரம் கொண்டு அந்த மான் பெண்மானாக இருந்த மேல வானபராகம் செய்தார் அல்லவா, அந்த பெண்மானாக இருந்த அமுத அந்த மனைவி குருபத்தினி மாண்டு மடிந்து விட்டார். அப்புறம் அவர் கணவர் என்ன சொன்னா, சொல்லுமா? அடே பாண்டு மன்னா, நீ சரியான ஒரு சத்திரியன் தானே, உணர்ச்சியாகி கொண்டிருக்கும் போது அதாவது ஒரு விலங்கு மீது வானபராயம் செய்யக்கூடாதுன்னு உனக்கு சத்திரிய தர்மம் எல்லாம் தெரியாமல் போனதா? அப்படி என்ற காரணத்தினால் நானே என் மனைவியின் கூடி கலக்கும் போது எப்படி என் மனைவியை வடித்தாயே என்றாக இருந்தாலும் உன் தேவி மாரோடு நீ சேர்ந்தா உன் சிரமாகப்பட்டது 1000 சுக்கா வெடிக்கட்டும் என்று சாபத்தை வாங்கி பாடிகோடாத்தில் அமர்ந்திருந்தோம். மனவாட்டத்தோடு வந்தார். நடந்ததை கூறினார். சண்டாளிகளா, உங்களால் இனிமே என்னோட குலமே விருத்தி அடையாமல் போய்விட்டது. இனிமே நான் ஒரு அரசனாக வாழ்ந்து இனிமே அஸ்னாபுரத்தில் வாழ்வதை விட
நான் எங்கேயே மாண்டு வடித்து விடுகிறேன் அப்படி என்று என் மணவாளன் சொல்ல கொண்டு வந்த ராஜோடைய எல்லாம் மந்திரிமார்கள் எடுத்து கொடுத்து அஸ்னாபுரத்துக்கு அனுப்பி வைத்து விட்டு நாங்க கிடங்கி வனத்திலே சிறாண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். தேவரோட அம்பியால நான் 3 பிள்ளைகளை பெற்றேன். என் தங்கி 2 பிள்ளைகளை பெற்றார். இருந்தாலும் என் கணவருக்கு காமம் கண்ணை மறுத்து சிறங்கி வனத்துல தனிமையில் கூடிய என் தங்கையை சேர்ந்து என் கணவரோட சிரமோ என்ன செய்வது? அஸ்னாபுரத்துக்கு அனுப்பி ஆள் அனுப்பி சந்தன கட்டை குங்கும கட்டை கட்டி என் கணவரை தகனம் செய்து விட்டு மக்களை இவரையும் வளர்த்து கொண்டு நாங்கள் புறப்படும் போது நம்மளால் தான் நம் கணவருக்கு இப்படி ஒரு சாபம் என்றது என் உயிர் பிரியவும் மாம்பழை காரணமாகிவிட்டேன்னு அதிகம் கீழே தங்கையாகப்பட்ட மந்திராதேவி என் கணவரோடு உடன்கட்டை ஏறிவிட்டாள். அதன் பிறகு என் மக்களை அழைத்து கொண்டு அஸ்னாபுரம் வந்து சில ஆண்டு காலம் வாழ்ந்து வந்தோம். அந்த பாவி சண்டாளன் என் மச்சாண்டார் மகனாக விளங்கக்கூடிய கொள்ளிக்கண் படைத்த குருடன் மகனாகி துரியோதனன் எங்களுக்கு செய்யக்கூடாத வஞ்சகத்தெல்லாம் செய்து அடுத்த நாள் மாளிகை கட்டி ஐவரையும் விருந்துக்கு வாருங்கள் என்று அழைத்து எங்களை தீயிட்டான். அங்கிருந்து தப்பித்து படுத்து என் மகன் பீமனுடைய அனுகிரகத்தால் இப்பொழுது நாங்கள் எங்க இருக்கிறோம்? ஒரு பார்ப்பனிய மாவட்டத்தில் 300 மங்கலத்துல நாங்க அடைக்கலமா தஞ்சம் இருக்கிறோம். என் மக்கள் ஐவராஜாக்களும் 16 வயது முடித்து தான் பருவத்தில் இருக்கிறாங்க. சரிமா, இதெல்லாம் என் வாழ்வில் நடந்த கதை. காண வந்த காரணம் என்ன? அப்படிங்களா? யாராவது தேடி வராங்க பார்ப்போம். அப்படியா? ஆமா. தாயில் சிறந்த கோவில் இல்லையா, தந்தையில் செல்விக்க மந்திரம் இல்லையாம். உங்கள் பாதார திருவடியை அன்பு மகன் அர்ஜுனன் ஆதாரமாய் பணிந்திருக்கிறேனமா பணிந்திருக்கிறேன். தாயே, என் பாதார கமலங்களை போதித்தபடியா உண்மைதான். எத்தனை ஜென்மங்கள் உள்ளவரை என் அங்கத்திலே என் மகனாக இருக்கணும், நான் உனக்கு தாயாக இருக்கணும். 300 மங்கலத்திலே வாழ்ந்து வருகிறோம். நேற்று அண்ணன் பக்காச்சோரனை மடித்திருக்கிறான். ஏழை பிராமணர் வாழக்கூடிய நாட்டில் இருக்கிறோம். இருந்தாலும் எங்கம்மா அண்ணன் தர்மரி பீமன்லாம் காணோம். இருக்காங்களா? யாருங்க? அண்ணா ஊமையா? இல்ல, பீமை. தம்பி அர்ஜுனா, பெண்மணி வாருங்கள். நான் ஒரு பிராமணன். ஐயா வணக்கம். நிருபம் கொண்டு வந்திருக்கிறேன். எங்கிருந்து வருகிறீர்? அதாவது பாஞ்சால நாட்டிலிருந்து நிருபம் கொண்டு வந்திருக்கிறேன் ஐயா. அப்படியா? தம்பி சகாதேவன் எதிர்க்கிறார். நகுலன் சகாதேவன். இதோ எங்க அண்ணன் பீமன். தர்மர் இருக்கிறாரா? ஆகட்டும். இதோ பாருங்கள், நிருபத்தை பாருங்கள். பாஞ்சால நாட்டிலிருந்து நிருபம் வந்திருக்கிறது.
அம்மா ஆ, தாயே மகனே, வாசிக்கிறேன் கேளுங்கள். ஆகட்டும். ராஜராஜஸ்ரீ ராஜகணம் பொருந்திய இதோ பாஞ்சால நாட்டை ஆண்டு வரக்கூடிய பாஞ்சால மன்னன் எழுதும் நிறுவம் என்னவென்றால் உலக 56 நாட்டிற்கும் என் மகளாகிய இதோ அக்னி யாகத்திலே பிறந்த அருங்கிலி திரௌபதி பாஞ்சாலிய ஆச்சா மரத்தை விட்டு 60 கோணலாய் செய்து மேலே மச்சக்குறி சுழண்டு கொண்டிருக்கும், கீழே மஞ்சள் நீர் குடம். அந்த மஞ்சள் நீரிலே முகம் பார்த்து வளையாத வில்லை வளைத்து நாணிய பூட்டி மேலே சுழண்டு கொண்டிருக்கும் அச்சத்தை கீழ்முகமாய் பார்வை, மேல்முகமாய் பானம் தொடுத்து அந்த சுழண்டு கொண்டிருக்கும் அச்சக்குறியை அரித்து அதை கீழே விழாமல் மறுபானம் தொடுத்து எவன் ஒருவன் கையிலே ஏந்துகிறானோ, வளையாத வில்லை யார் ஒருவன் வளைக்கிறானோ அவனுக்கு வஞ்சி ஆலை வெற்றி பெண்ணாய் பரிசாய் கொடுக்கப்படும். இப்படிக்கு பாஞ்சால மன்னன் பாஞ்சால நாட்டிலிருந்து மழை வந்திருக்கிறது. அம்மா தாயே மகனே, அந்த சுயவரத்திற்கு நாங்கள் அண்ணன் தம்பி ஐவரும் சென்று கலந்து கொள்கிறோம். அம்மா அப்படியா? எங்களுக்கு இவரை முதலில் அனுப்பிவிடு. ஐயா மிக்க நன்றி. நீங்கள் போய் வாருங்கள். ஏதாவது புசித்து போகலாமே. இல்ல நேரம் இல்லை. ஆகட்டும், போய் வாங்க. சாப்பிட்டுவாங்க சாமி. அன்னை அவர்கள் விட்டார். அம்மா மகனே, அந்த சுயவரத்திற்கு நாங்களும் சென்று கலந்து கொள்கிறோம். அண்ணன் தம்பி ஐவராஜாக்களும் எங்களுக்கு விடை கொடுத்து அனுப்புங்கள் தாயே. அர்ஜுனா, அறிந்தும் அறியாத போல பேச வேண்டாம். நம்ம இருப்பதோ ஏழை பிராமணர் வீட்டில். நீங்கள் சுயமரம் அடைக்கு அதாவது சென்றால் அங்கே வரக்கூடிய 56 நாட்டு அரசர்களுக்கும் அழைப்பு கொடுத்திருப்பார்கள். பாஞ்சால நாட்டினுடைய இளவரசியாகிய திரௌபதி கண்ணியை வெற்றி சுயமரம் என்றால் நிச்சயமாக அனைத்து நாட்டு அரசர்களும் பங்குள்ளுவார்கள். அஷ்டாபுரம் என்ன ஆகிய உன்னுடைய தமையமார்கள் வருவாங்க. நீங்க சுயமரத்தில் கலந்து கொண்டா பாண்டவர் தான் இவங்க என்று கண்டு கொண்டால் நமக்கு இதனால ஏதாவது ஒரு ஆபத்து வந்து விடும். அம்மா நாங்கள் போவது இந்த ராஜவுடைய அல்ல, பிராமண வடிவம் கொண்டு போகிறோம். அண்ணன் தம்பி ஐவராஜாக்களும் ஏழையாய் பிறக்கலாம் அம்மா, கோலையாய் சாகக்கூடாது தாயே. 56 நாட்டு அரசர்களும் வில்லை வளைக்க வந்து வருகை தரும் பொழுது இந்த ஐவராஜாக்களும் சென்று கலந்து கொள்ள வேண்டும். அப்படியா? உண்மைதான். சுயமரம் அடைக்கு அரசன் முதல் ஆண்டி வரை யாருனாலும் பங்கு பெறலாம் என்று நாம இருப்பது பிராமணர் 300 வீட்டு பாப்பாரை இருக்கக்கூடிய இந்த பிராமணர் வீதியில வாழ்கிறோம் அல்லவா? நாங்களும் 5 பஞ்ச பாண்டவர்களும் பிராமணர்கள் போலவே போய் வருகிறோம். யார்களுக்கு எங்களை பாண்டவர் என்று தெரியாது. போய்விடை தாருங்கள். வெற்றியோடு போய் வாருங்கள். அண்ணா பீமா, ரகுலா சகாதேவா, வாருங்கள். ஐவர்களும் உருவத்தை மாற்றி பிராமண வடிவம் கொண்டு பாஞ்சால நாடு செல்வோம். வில்லை வளைக்க. அரசே, மகாராஜா, எங்கடா பார்த்த அரசே? அரசு அரசு மகாராஜா, ஏன் பொசிஷன் நிக்கிற? இல்ல பொசிஷன் இல்லைங்க, நம்மளதான் சுத்தி குறையாது. அப்படியா? நீ போற வாக்குல வரும், குறைய வருவேன். லைட்டா ஒரு காய்ச்சல். ஆமாங்க, காய்ச்சல் எடுத்துலீங்க. மாத்திரை கொடுத்தா குடிக்காம நல்லா இருங்க. இப்ப விட்டுக்கிச்சு கொஞ்சம். சேட்டு, ஏதோ ஒரு 1000 கிடைக்கும், சும்மா போயிருவேன். ஒரு இடத்துல கொண்டு போடுவோம், நல்லூர் சும்மா தான் போய் சேரணும். என்ன ஏதோ ஒழுங்கா கம்பெனி அடிக்காந்தீங்கன்னா ஏதோ என் சம்பளத்தில் 150 செலவு கொடுப்பேன். ஆமா நான் யாரு? என் பேர் என்ன? 40 வரைக்கும் நல்லூர் சேட்டு. அதை கேட்கல நானு. இந்த நாடகத்தில் நான் யார்? இந்த கொடா பெண் வாங்கினேன். சரி அப்புறம் ஏன் அடிக்கூடாது? பாரு கோடா ராஜகிரி கடா மணிமகனா இத போய் முடியாது. மணிமகனமா? ஆமாடா. எதுல செஞ்சது? தகர்த்தல்றா. சரி இருக்கட்டும், விடுங்க. என்ன உனக்கு ஒரு சந்தேகம்? வேண்டாம், விடுங்க. வேண்டாம் சாமி. ஆமாங்க, 56 தேசத்துக்கு மன்னன் யாரோ அருமை கொடி துரியாதவன். நான் துரியாத மன்னன். சரி, அருமை கொடி பற்றி தான் துரியாத மன்னன். அருமை கொடி துரியாத மன்னன். சரி, அப்படி துரியாத மன்னனா இருந்தாலும் சரி, உங்களை பெற்ற தாய் தந்தை யாரு? பாதவா சாமி ஒரே நிமிஷம். ஆனா பஞ்சமண்ணா, டீ சொல்லுங்க. 10 டீ.
10 டீ ஒரு பால் முட்டல எனக்கு கோமாளிக்கு எப்படி உனக்கு மட்டும் ஒரு ஆளுக்கு பால் தருது? அவர் வெடிக்காலாக எரியுதுங்க. நான் அப்படியே பால் குடியலனா நான் நேத்தா சொன்னேன் ஜாண்டாபுரத்துல கொஞ்சம் தண்ணி கலந்து குடிக்கலாம் கேட்டுனா கேட்கறியா நீ? லாபா அடிச்சு இப்ப அவரு திக்குன்னு எனக்கு எரியுது. இப்ப சொல்லு பாக்கலாம். இப்ப எனக்கு இருக்கிறத நீ காட்டி கொடுக்குற. சொல்லு பாக்கலாம். அது நாயா? அதுதான் தண்ணி கலந்து குடி. அப்படியே குடிச்சாலும் உடனே ஒரு ஆப்பிள் ஜாத்து குடிச்சா ஏதோ வாங்கி தின்னா அவரு எரியாது. நம்ம தண்ணி கலக்காதே குடிச்சுக்கிட்டே சொல்லு. அதுக்கு 170 ரூபாய் கொடுக்குறீங்க. இந்த பணத்துக்கு ஒரு 20 ரூபாய் செலவு பண்ண வாக்கின பண்ண பாத்தியா? 20 ரூபாய் கொடுக்குற போறானி இப்படிதான். ஆமே கிடுக்குன்னு ஓடி இப்ப இந்த குடத்துல தண்ணி மொண்டு எப்படி குடிக்கிறோம்? அண்ணாந்து குடிக்கிறோம். மொண்டு அண்ணாந்து குடிக்கிறோம். 160 ரூபாய் போட்டு கோட்டர் வாங்குறோம்ல, அது என்ன முடிட்டு குடிக்கிறோம்? கொஞ்சம் மூக்கல இது ஏறி போயிரும்னு சொல்லி. அப்படி இல்ல, ஏன் கண்ண முடிட்டு குடிக்கிறோம்? இத குடிக்க குடிக்க நீ சீக்கிரம் கண்ண மூடி சாப்பிட போறாடாங்குது. அதனால தான் கண்ண மூடி குடிக்கிறோம். ஏப்பா உண்மையா இல்லையாப்பா? சொல்லு. இவனை என் வீட்டு பக்கத்து ஊருக்காரனா வச்சிருக்கேன். கச்சதமா கூட கணக்கா எதுவுமே சாப்பிட. அப்படி அங்க கூடி பெற்ற பிள்ளையா இருந்தாலும் சரி, பெற்ற தாய் தந்தை யார்? தாய் தந்தா யார் தெரியுமா? சொல்லுகிறேன். மாதவா சாமி, நாங்க சின்ன சிறு வயதாக இருந்தோம். சின்ன சிறு வயதாக இருந்தோம். சிறிய பருவத்திலே காலையில் எங்க செல்வது தெரியுமா? சொல்லுங்க அரசே. காலையில பள்ளிக்கு செல்வது பழக்கம். நான் மாலையில வரும் நேரத்தில் சரி அரங்கேற்றத்தில் விளையாடுவது பழக்கம். காலையிலே பாடசாலை சென்று படித்து விட்டு அரங்கேற்றத்தில் விளையாடுவது விளையாட்டு. அரங்கேற்றத்தில் என்ன விளையாட்டு தெரியுமா? என்னென்னங்க விளையாட்டு? ஏணியாட்டம், ஏனையாட்டம், வில்வித்தை, மல்யுத்தம், கபடி ஆடுவது, கபடி ஆடுறது, இப்படி விளையாட்டாக வைத்து அரங்கேற்றத்தில் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு திறமாக விளையாடினோம். இந்த விளையாட்டுல யார் ஜெயித்தா தெரியுமா? யார் சாமி? யாரா ஜெயித்தது? இந்த விளையாட்டுல யார் ஜெயிச்சது? அந்த பத்தா சோர்த்தி நானே கருபூஞ்சு பையன். அந்த கருபூஞ்சு பையன் ஒரு மணியா விளையாட்டுல ஜெயித்தாடா. எந்த விளையாட்டுல? எல்லா விளையாட்டுலயுமே? அடுத்த விளையாட்டுலயோ நான் அப்பயே நினைத்தாடா. நம்ம சரியா 100 பேர் இருந்தோம். ஒரு நாள் ஒரு விளையாட்டுல கூட ஜெயிக்க முடியல. வீமன் ஒரு மணி விளையாட்டுல ஜெயிக்கிறான். இவனை விட்டு வைக்க கூடாதுங்கிற எண்ணத்தை அப்பயே எப்படி வைத்தாடா. என்ன செஞ்சீங்க? அப்பயே என் மனிதரை வைத்து மனக்கோட்டை கட்டி மொத்த வஞ்சகம் என்ன செய்ய தெரியுமா? வஞ்சகம் என்ன செஞ்சீங்க? பாண்டவர் சின்ன சிறு வயதிலேயே நடக்கிற வழியில நச்சு முள்ளுங்களா அவட ஏறி சாப்பிட்டணும். சரிங்க அரசு. போகும் வழியில அது போற வழியில குளிர் நோட்டி வைத்து போய் குழி. அவங்க போற வழி இல்லையா? ஆமா. யா குளிர் சாப்பிட்டோம்டா. குளிர் உளுந்து சாப்பிட்டா? ஆமாடா. எப்படி ஊருக்கு ஒரு மனுஷன் உன்னாட்டம் தான் போதுங்க. ஆமாடா. அதுக்கு தேவையில்ல, ஊருக்கு ஒரு ஆள் தான் போதும். அப்புறம் என்ன பண்ணீங்க? சாப்பிடணும். சாப்பாட்டுல வெச்சத்தை கலந்து வைத்தாண்டா. மத்தா சோர்த்துல வீமனுக்கு ஒரு மணிக்கு மாத்திரம் சாப்பிடுற சாப்பாட்டுலயா? ஆமாடா. சாப்பாடு ஆகிய பெரிய ராஜ்யபால் குமிப்ப அந்த பாதி சாப்பிட்ட சாப்பாட்டுல மாத்திரம் வீமனுக்கு ஒரு மணிக்கு மாத்திரம் சாப்பாட்டை கலந்து வைப்பா. அதத்தான் பாண்டவர் செத்தார்களா? என்னாச்சுங்க? அதுலயும் சாகவில்லை. அதுலயும் அது சாப்பிட்டோன்னே வீட்டு பாக்குறா. அவன் உடம்பு கருத்த மேலி பெருத்த உடலா இருக்கிறான்டா. அந்த விஷம் அப்புறம் இன்னும் நல்லா கருத்த மேலி பெருத்த உடல். ஆமா, கலரே மாறி போச்சு. இவங்களை இப்படி வைக்க கூடாது சொல்லி நேத்து நான் என்ன பண்ண தெரியுமா? என்ன பண்ணீங்க? என் பக்கபலமாக இருந்த அந்த புரோசனை வைத்து மாளிகை எப்படி கட்டணும் தெரியுமா? மாளிகை நபடி பொருள் 5 நபடி பொருள். இந்த நபடி பொருளால தீ வைத்தா திக்குன்னு பத்தக்கூடிய சக்தி உண்டு. தீ பட்டா திக்குன்னு பத்தணும். இப்படி மாளிகை கட்டி சித்தமாறு விந்தர் மகாராஜரை விட்டு அழைத்து அரைக்க மாலையில தங்க வைத்து இரவு 12 மணி நேரத்துக்கு தீ வைத்த. இரவு 12 மணிக்கு
தீ வச்சடா. அடே சட்டாளா பாண்டவர் செத்துட்டாரா. எனக்கு சந்தோஷமா இருக்குது. எத்தனையோ வஞ்சகம் செய்ய செய்ய தப்பி பிழைத்த பாண்டவர்கள் ஆமா. நேற்று தினம் அரக்கு மாளிகையில் தீ வச்சு கொளுத்திட்டேன். தீ வச்சு செத்துட்டாங்கடா. பூரா குண்டாடு குலாசா. அவ எலும்பெல்லாம் கூண்டெல்லாம் இருக்குது. இப்ப அவங்கள கொண்டு போய் அங்க பெருக்கி எங்க அண்ணன் கர்ணன், என் மாமா ஜகனி, என் தம்பி வரல அழைச்சி சேர்த்து அவங்களோட அங்கத்தெல்லாம் பெருக்கி கொண்டு போய் நாங்க ஆத்தா விட்டுட்டு பிறகு வந்து நாங்க ஈமச்சானுக்கு செய்யணும். ஒரு செத்தைகளும் சரியானபடி காரியம் செய்யலாம். கற்பம் தண்டி நம்ம குடும்பத்தை நம்ம பங்காளிடா. குலாச்சோட ஒழிஞ்சு அண்ணன் தம்பி இது. அது செய்ய வேண்டிய காரியத்தை நீங்க கஷ்டமா செய்யணும். ஓ செய்யாத விட்டா கருப்பு வந்து மோதிடும்டா. பாண்டவர் ஏத்து போட்டாங்க. எத்தனையோ அப்புறம் கருப்பு கடாயி அதெல்லாம் வெட்டினா கூட போறாது. ஆமா சாமி. செய்யக்கூடிய சாங்கியத்தை நம்ம செய்யலாம். என் அண்ணன் கண்ணன் இருக்கிறா. அதனால பாண்டவருக்கு நம்ம ஈமச்சனுக்கு செய்யணும். தாங்கள் அழைத்தா சொல்லி அண்ணன் கர்ணனை அதிர்ச்சிக்கிற வார்த்தை சொல்லுவோம்.